இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் வெயிட் லாஸுக்காக ரொம்ப நாள் ட்ரை பண்ணுறேன். ஆனால் எனக்கு அதில் ரொம்ப ஸ்ட்ரகிள் இருக்குது. அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரில, நான் எப்படி வெயிட் லாஸ் பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு அமேசிங் டிப்ஸை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரொம்ப சிம்பிளான விஷயம், தண்ணி. நம்ம உடம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி குடிக்கலைன்னா நம்ம உடம்புல ஃபேட் லாஸ் நடக்காது. ஸோ அந்த தண்ணி எனக்கு போதுமான அளவு இல்லை அப்படின்னா நம்ம ரொம்ப டயர்டாகவும் ஃப்ளோட்டடாகவும் இருப்போம். ஸோ அதனால் நம்ம உடம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதை கரெக்டான அளவு எடுத்துக்கணும். ஆவரேஜாக பார்த்திங்கன்னா 8லேருந்து 10 கிளாஸ், அதாவது 2லேருந்து 3 லிட்டருங்கிறது ஆவரேஜ். ஆனால் இது அவங்க ஹெல்த் கண்டிஷனுக்கும் பாடி கண்டிஷனுக்கும் பாடி வெயிட்டுக்கும் ஏற்ற மாதிரி மாறும். ஸோ அது கோச் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்ற அளவு ஹெல்த்தியான ஃபுட்டாக சாப்பிட்ணும். நான் வெயிட் குறைக்கணும்னு சொல்லிட்டு அளவு கம்மியாக சாப்பிடுவாங்க, இல்லை கலோரி தேவையான அளவு இல்லாமல் எடுப்பாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுடைய மெட்டபாலிசம் ஸ்லோவாகிடும். ஸ்லோ மெட்டபாலிசம் ஆயிடுச்சுனாலும் வெயிட் லாஸும் ஃபேட் லாஸும் அவங்களுக்கு நடக்காது. ஸோ நம்ம லோ கலோரி இல்லை தேவையான அளவுக்கு எசென்ஷியலாக சாப்பிடல அப்படின்னா நம்மளுடைய பாடி ஃபேட்டை பர்ன் பண்ணாமல் ஹோல்டு பண்ணி ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் கரெக்டான நியூட்ரிஷனாக இருக்கிற மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டு நம்ம சாப்பிடுவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட் சுத்தமாக கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இது ரொம்பவே தப்பு. கார்போஹைட்ரேட்டில் 2 வகை இருக்குது, சிம்பிள் அண்ட் காம்ப்ளெக்ஸ்னு இருக்குது. ஸோ உங்களோட ஹெல்த் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி கார்போஹைட்ரேட் நம்ம உடம்புக்கு கண்டிப்பாக வேணும். ஸோ அது எந்த அளவு எடுத்துக்கணும், என்ன மாதிரி ஃபுட்டில் எடுத்துக்கணும், காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்டாக எடுத்துக்கணுமா அப்படிங்கிறதும் பார்த்து கரெக்டாக நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்த கார்போஹைட்ரேட் தான் நம்ம உடம்புல ஹார்மோன் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி கொடுக்குது. அதேமாதிரி நம்ம உடம்புக்கு இன்ஸ்டண்ட்டாக எனர்ஜி கொடுக்கறதுக்கும் இந்த கார்போஹைட்ரேட் ரொம்ப சப்போர்ட் பண்ணும். ஸோ அதனால் கரெக்டான அளவில் கரெக்டான கார்போஹைட்ரேட் எடுக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா, நான் சாப்பிட்ற அளவு கம்மி பண்ணிக்கிறேன், இல்லை எனக்கு இந்த பிடித்தமான உணவு இதை நான் நிறைய எடுத்துக்கிறேன், அந்த மாதிரி அளவை கூட்டி குறைச்சி எடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஈவனாக பேலன்ஸ்டு டயட்டாக எல்லாமே ப்ரோட்டீன், ஃபேட்டு, ஃபைபரு, கார்போஹைட்ரேட் இது மாதிரி இருக்கிற மாதிரி பேலன்ஸ்டு டயட்டாக கரெக்டான அளவு சாப்பிட்ணும். இதுவுமே ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது பார்த்திங்கன்னா, எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. நான் கார்டியோ எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணுறேன், கார்டியோ எக்ஸசைஸ் பண்ணால் எனக்கு ஃபேட் லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கார்டியோ மட்டும் பண்ணுவாங்க. அது மட்டும் பண்ணக்கூடாது. அப்படி நம்ம பண்ணும்போது நம்மளுடைய மெட்டபாலிசம் ஸ்லோவாகிடும். ஸோ அப்போ வெயிட் லாஸும் ஃபேட் லாஸும் ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் நம்ம வீக்கில் 2 நாள் இல்லை 3 நாளாவது ஸ்ட்ரென்தனிங் ஒர்க் அவுட், அதாவது நம்ம பாடி வெயிட்டை வச்சோ இல்லை அடிஷ்னல் ஸ்மால் வெயிட்ஸை வச்சோ நம்ம ஸ்ட்ரென்தனிங் ஒர்க் அவுட்டும் கம்பல்சரி பண்ணணும். அப்போ தான் நமக்கு வெயிட் லாஸுங்கிறது கிராஜுவலாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, ரொம்ப முக்கியமானது தூக்கம். 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் கம்பல்சரி தூங்கணும். இந்த தூக்கம் இருந்தால் தான் இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் ஸ்பைக் அதிகமாகாமல் கண்ட்ரோலாக இருக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அதிகமாக நம்ம உடம்புல இருந்ததுனாலும் ஃபேட் லாஸ் நடக்காது நம்ம உடம்புல. ஸோ அதனால் வெயிட் லாஸ் ஸ்ட்ரகிள் ஆகும். ஸோ கரெக்டான டைம் ரொட்டீன் வச்சுக்கிட்டு கரெக்டாக 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் தூங்கணும் நல்லா. அடுத்தது, இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணுறேன், எனக்கு வெயிட் லாஸே ஆகலை, ஃபேட் லாஸே ஆகலை அப்படின்னு யாரும் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா எங்கள் கோச்சஸ் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி உங்களுடைய வெயிட் லாஸும் ஃபேட் லாஸும் கிராஜுவலாகவும் ஹெல்த்தியாகவும் நடக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க. நான் ஹெர்பலைஃப் இண்டிபெண்டன்ட் டெஸ்டர். வெயிட் லாஸ் சம்மந்தமாக எதுவும் டவுட் இருக்குது, வெயிட் லாஸுக்கு ஹெர்பலைஃப் ஃபுட்டு தேவை, டயட் தேவை அப்படின்னா எங்கள் கோச்சஸை கான்டாக்ட் பண்ணுங்கள், அவங்க சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க. தேங்க்யூ.